ஓம் ஸ்ரீ கணேசாய நமः. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீఠம் பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமச்சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் நமோ பகவதே காமகோட்டி சந்திரசேகராய. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சராச்சரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூதகமலா கோட்டி சேவிதாயை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியைகரூபிண்யை நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமः. அனைவருக்கும் நமஸ்காரம். போன பதிவில் அம்பாள் மிருத்யுதாரு குட்டாரிக்காவாக இருந்து பக்தர்களுக்கு மரண பயம் ஏற்படாத ஆட்கொள்பவள் என்ற நாமத்தோடு அவள் மகேஸ்வரி, அவள் மகாகாளி என்ற அவள் திருநாமங்களை அறிந்து கொண்டோம். என்று மகாகிராசா. கிராசா என்றால் பிடிமானம், கிராஸ்பிங். உலகத்தை, அண்டத்தை, பிரம்மாண்டத்தை, ஜகத்தை எல்லாம் தன் பிடிக்குள் வைத்திருப்பவள் மகாகிராசாயை நமக. அடுத்தது மகாச்சனா. மக பிளஸ் ஆச்சனா. ஆச்சனா என்பது உண்பது, உட்கொள்வது என்று பொருள். மகா பிரளயத்தின் போது தன் சிருஷ்டிகள் அனைத்தையும் தனக்குள் எடுத்துக்கொள்பவள் மகாச்சனாயை நமக. ஜீவர்களை ஆச்சமனம் செய்து விடுகிறாள். அபர்ணா. அ பிளஸ் பர்ணா. பர்ணா என்றால் இலைகள், அ என்றால் இல்லாத, இலைகள் இல்லாத கொடி போல. அதாவது சதாசிவனிடம் லலிதை இளம் கொடி போல் அணைத்து படர்ந்திருப்பவள் என்றும், புராண கதையின்படி ஹிமவான் மகளாக பிறந்த உமா சிவபெருமான் குறித்து தவம் செய்தார். பஞ்சாக்னி சூழ, தட் இஸ் 4 புறமும் நெருப்பு, மேலே சூரியன் என்று தவம் இருக்கும் பொழுது பொலிவிழந்து இலைகள் உதிர்ந்த கொடி போல் காணப்பட்டாள் அம்பாள் என்று கூறப்படுகிறது. அபர்ணாயை நமகாம். அடுத்த நாமம் சண்டிகா. அம்பாளின் ஒரு வடிவம், கோபம் கொண்டவள், கோபத்தை வெளிப்படுத்துபவள். அடுத்தது சண்ட முண்ட அசுர நிஷூதினி. நிஷூதினி என்றால் அழித்தல். சண்ட முண்ட அசுரர்களை அழித்தவள் சாமுண்டீஸ்வரி. அடுத்த நாமம் க்ஷரா, க்ஷராத்மிகா. க்ஷர, அக்ஷர, ஆத்மிகா. க்ஷரம் என்றால் அழியக்கூடியது, குறைந்து கொண்டே வருவது. அக்ஷரம் அழிவற்றது, ஆத்மிகா நிலையானது. அதாவது மாற்றத்திற்கு உட்படக்கூடிய, அழியக்கூடிய ஜகத் ஸ்வரூபமாகவும், அதே சமயத்தில் இதையெல்லாம் தாண்டி அழியாத, மாறாத, நிலையான சத்திய ஸ்வரூபமான பிரம்மமாகவும் இருக்கக்கூடியவள் அம்பாள். க்ஷரா அக்ஷராத்மிகாயை நமக. அடுத்த நாமம் சர்வலோகேஷி. அனைத்து லோகத்திற்கும் ஈஸ்வரி. விஸ்வதாரிணி. விஸ்வத்தை தரித்திருப்பவள், பூமியை தாங்கிக் கொண்டிருப்பவள். திரிவர்க்கதாத்ரி. எவையெல்லாம் மும்மூன்றாக இருக்கிறதோ அவற்றின் ஆதாரமாக இருப்பவள். சுபகா. சுபத்தை அளிப்பவள், நன்மை அளிப்பவள். திரையம்பகா. 3+ அம்பகா. அம்பகா என்றால் கண்கள், 3 கண்கள். சந்திரன், சூரியன், அக்னி என்று 3 நேத்திரங்களை உடையவள். அடுத்த நாமம் திரிகுணாத்மிகா. சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் உடையவள். சத்வ குணங்களாவன தயை, கருணை, பொறுமை, சாந்தம் இவெல்லாம். ரஜஸ் குணங்களாக கூறப்படுபவை சினம், பொறாமை, ஆக்ரோஷம், வேகம், ஆசை, பற்று இவை போன்றவை. அடுத்தது தமஸ், தூக்கம், சோம்பல், அஸ்ரத்தை, மெத்தனம் இவைகளெல்லாம் தமஸ் குணங்கள் என்று கூறப்படுகிறது.
சத்வகுணம் உடையவள் ஆதலால் அம்பாள் சிருஷ்டி செய்கிறாள். ரஜஸ் குணம் இருப்பதால் காப்பாற்றுகிறாள். அழியக்கூடிய ருத்ரனுக்கு தாமசன் என்று பெயர். தமோகுண விசேஷத்தால் அம்பாள் சம்ஹரிக்கவும் செய்கிறாள். இம்மூன்று குணங்களின் உற்பத்தியான இடமே அம்பாள் தான். திரிகுணாத்மிகாயை நமக. ஆதிசங்கரர் கூறுகிறார், அம்மா, உன் சத்துவகுணத்தை உன் விழியின் வெண்மை பாகத்தில் காண்கிறேன். ராஜச குணத்தை உன் சிவந்த விழிகளில் பார்க்கிறேன். உன் கரிய கண்கள் உன் தாமச குணத்தை காட்டுகிறதம்மா என்கிறார். விபத்த திரைவர்ணியம் வியதிகரித்த லீலா ஜனதயா விபாதித்வன்னேத்ர திருதயமிதம் ஈசான தைத்தே புனഃசிருஷ்டும் தேவான் துருஹிண ஹரி ருத்ரான் உபரதான் ரஜ சத்வம் பிப்ரத் தம இதி குணானாம் திரயம் இவ என்று ஆச்சாரியால் சௌந்தரிய லகரில் தனது 53வது பாடலில் அம்பாளின் கண்களில் அம்பாளின் 3 குணங்களையும் காண்பதாக அமைந்துள்ள பாடல் இது. ஓம் திரிகுணாத்மிகாயை நமஹா. அடுத்த நாமம் ஸ்வர்கா பவர்கதா. ஸ்வர்க அபவர்கதா. அபவர்கனா முக்தி. அம்பாள் ஸ்வர்கலோகத்திற்குரிய இன்பத்தையும் இறுதியில் முக்தியும் தருகிறாள் என்பது பொருளாகும் இந்த நாமத்திற்கு. நன்மைகள் நிறைந்த இடம் ஸ்வர்க்கம். எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறோமோ அதன்படி ஸ்வர்க்கம் கிடைக்கும். அபவர்க்கம் என்பது பிரம்மானந்த பரமானந்தமான தெய்வத்தோடு இருக்கும் பாக்கியம். இப்படி 2 வித சுகங்களையும், அதாவது ஸ்வர்க்கம் அடுத்தது அப்பவர்க்கம், இரண்டையுமே தருபவள் அம்பாள். அடுத்த நாமம் சுத்தா, தூய்மையின் வடிவம். அடுத்தது ஜபா புஷ்ப நிபாகிருதி. ஜபா புஷ்ப பிளஸ் நிப பிளஸ் ஆகிருதி. ஜபா புஷ்பம் என்றால் செம்பருத்தி மலருக்கு பெயர் ஜபா புஷ்பம். நிப என்றால் அதை ஒத்த. ஆகிருதி என்றால் தோற்றம். செம்பருத்தியின் வெளிரிய சிவந்த நிறத்தை ஒத்த திருமேனி உடையவள் ராஜராஜேஸ்வரியான அம்பாள். ஓஜோவதி, ஓஜஸ் என்றால் பிரகாசம், உயிர் சக்தி, ஆற்றல் உடையவள் ஓஜோவதி. தியுதி தரா, தியுதி என்றால் காந்தி, தரா என்றால் உடையவள், பிரகாசமாக இருப்பவள், ஒளி பொருந்தியவள். யக்ஞ ரூபா, யக்ஞத்தின் உருவமாக இருப்பவள். பிரியவிரதா, விரதங்கள் மீது பிரியம் உடையவள். அன்போடு நம்பிக்கையோடு விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்பவள். அடுத்த நாமம் துராராத்யா. துரா பிளஸ் ஆராத்யா. துரா என்றால் கடினம். அம்பாளை ஆராதிப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல. வழிபடுவோரின் எண்ண ஓட்டங்களை அறிபவள். பக்தியற்ற நம்பிக்கையற்றவர்களின் ஆராதனைகளுக்கு அவள் வசப்படாதவள், மிகவும் அரிதானவள். துராராத்யா. அடுத்த நாமம் துராதர்ஷா. துரா பிளஸ் தர்ஷா. துரா என்றால் கடினமான, தர்ஷா என்றால் தரிசனம். அம்பாளை தரிசிப்பது என்பது கடினம். பக்தி இல்லாதவர்களுக்கு அம்பாள் தரிசனம் கிடைப்பது மிகவும் கஷ்டம், அரிது. எவ்வளவு பெரியவர்களானாலும் பக்தியும் அன்பும் இல்லாவிட்டால் அம்பாளை தரிசிப்பது என்பது தேவேந்திரனுக்கு கூட இயலாத ஒன்று என்று ஆச்சாரியால் கூறுகிறார். துரா தர்ஷாயை நமஹா. அடுத்த நாமம் பாட்டலி குசுமப்பிரியா. பாட்டலி என்றால் பாரிஜாத்த மலர். அம்பாளுக்கு இந்த மலர் பிடிக்கும். இந்த மலரால் அர்ச்சிப்பதை விரும்புவள் அம்பாள். மகதி, பிரம்மாண்டமானவள், மேலானவள். மேரு நிலையா, மேரு மலையில் இருப்பவள். அம்பாளின் ஸ்ரீபுரம் மேருமலையின் உச்சியில் இருப்பதாக நம்பப்படுகிறது. மேரு நிலையா, மேருமலை வடதிசையில் உள்ளது.
இதற்கு 4 சிகரங்கள் உண்டு. இதில் 3 சிகரங்கள் ஒரே உயரத்திலும் 4வது சற்று உயரமாக இருக்கும். இதில் ஸ்ரீபுரம் அமைந்துள்ளது. அதில் சிந்தாமணி கிரகத்தில் அம்பாள் வீற்றிருக்கிறாள். யோக சாஸ்திரத்தின் அடிப்படையில் மேரு என்பது மனிதனின் முதுகெலும்பு தண்டுவடம் என்றும், ஸ்ரீபுரம் என்பது பிரம்மரந்தம் என்றும் கூறப்படுகிறது. ஆக அம்பாள் மனிதனின் உடலையே தன் இருப்பிடமாக கொண்டிருக்கிறாள். யோக வழியில் தன்னை அடைந்த பக்தர்களுக்கு சகல சௌபாகியங்களையும் அளிக்கிறாள். மேரு நிலையாவான அம்பிகை. அடுத்த நாமம் மந்தார குசுமப்பிரியா. தேவலோகத்து மலர் மந்தார புஷ்பம். அம்பாளின் பிரியமான புஷ்பம் இது. அடுத்த நாமம் வீர ஆராத்யா. வீரர்களால் ஆராதிக்கப்படுபவள். வீரர்கள் என்பவர்கள் அகங்காரத்தை வென்றவர்கள், ஆத்ம ஞானம் பெற்றவர்கள், புலன்களை அடக்கியவர்கள். இவர்களைத்தான் வீரர்கள் என்று புகழப்படுகிறது. இத்தகைய வீரர்களால் ஆராதிக்கப்படுபவள் அம்பாள். விராராத்யாயை நமஹாம். விராட் ரூபா. விராட் என்றால் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தின் வடிவமாக உள்ளவள். பிரபஞ்சமே அவள் உருவம்தான். விரஜா, எந்தவித களங்கமும் இல்லாதவள், அப்பழுக்கற்றவள், பாபமோ துக்கமோ அற்றவள். விஸ்வதோ முக்கியை. விஸ்வத, எல்லா திசைகளிலும். முகம், எல்லா திசைகளிலும் அம்பாளின் முகம் நீக்கமற நிறைந்துள்ளது. பாரதியார் பாடுவார், எங்கெங்கு காணினும் சக்தியடா, ஏழ்கடல் அவள் மேனியடா, தங்கும் வெளியினில் கூடி அண்டம் என் தாயின் கை பந்தனவே ஊடுமடா என்று அம்பாளை கொண்டாடுகிறாள். அம்பாள் எங்கும் நிறைந்தவள், ஏகாந்தமாய் இருப்பவள். இடங்களிலும் அவளுடைய முகங்கள் நினைத்த மாத்திரத்தில் வந்து அருள் செய்யக்கூடியது. விஸ்வதோ முக்கியை. பிரத்யக் ரூபா. பிரத்யக் என்றால் உள்முகமாக. அம்பாளை மனதிற்குள் தியானிப்பவர்களுக்கு அவளை நன்றாக உணர முடியும். மனதை புலன்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்து ஒரே சிந்தனையோடு அவளை தியானித்தால் அவள் புலப்படுவாள். பிரத்யக் ரூபாயை நமஹா. உள் மனதில் அவள் தோன்றுபவள். பராகாஷா. தகராகாசமாக, அதாவது நம் இதயம் என்கிற ஆகாசத்தில் இருப்பவள். பராகாசமாக, பெரிய ஆகாயமாக அண்டவெளியில் வியாபித்திருப்பவள் அம்பாள். பராகாசாயை நமஹ. பிராணதா, உயிர்களின் பிராணனாக இருப்பவள். அடுத்த நாமம் பிராண ரூபிணி. பிராணத்தின் வடிவமாக இருப்பவள், உயிர்களுக்கு உயிரை தருபவள். அந்த உயிர் என்பதே அவளுடைய வடிவம்தான். பிராண ரூபிணி. அடுத்த நாமம் மார்த்தாண்ட பைரவாராத்யா. மார்த்தாண்ட பைரவர் என்பவர் சூரியனின் அம்சமாக கருதப்படும் ஒரு பைரவ வடிவம். சனி கிரக தோஷத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளை நீக்க இவரை வழிபடுவது சிறந்ததாக கருதப்படுகிறது. உள்டம் வடை, தயிர் சாதம் இவரின் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. இவரால் ஆராதிக்கப்படுபவள் அம்பாள். மார்த்தாண்ட பைரவாராத்யா. அடுத்த நாமம் மந்திரினி நியஸ்த ராஜ்யது. மந்திரினி என்பவள் அம்பாளின் மந்திரி. நியஸ்த என்பது பரிபாலிப்பது என்ற அர்த்தம். ராஜ்யது ராஜ்யம். மந்திரினி என்கிற தன் மந்திரியிடம் தனது ராஜ்யத்தை ஒப்படைத்து அதை பரிபாலிக்கும்படி செய்பவள். பண்டாசுர வதத்தின் போது கேய சக்கரத்தில் வந்து அம்பாளுக்கு துணை நின்றவள் இந்த மந்திரினி. இவள் அம்பாள் அருகிலேயே எப்போதும் இருப்பவள். சியாமளை என்கிற பெயரும் இவளுக்கு உண்டு. மந்திரினி நியஸ்த ராஜ்யது. அடுத்த நாமம் திரிபுரேசி. முப்புறங்களின் ஈஸ்வரி. பிரம்மலோகம்,
விஷ்ணு லோகம், சிவனுக்குரிய லோகங்களுக்கு ஈஸ்வரி. ஜெயத் சேனா, வெற்றி அளிக்கும் படைகளை கொண்டவள் அம்பாள். ஜெயத் சேனா, ஜெயத்தை தரும் படைகள் அவளது. அடுத்த நாமம் நிஸ்திரை குண்யா. ரஜஸ், தாமச, சத்வம் என்பது 3 அடிப்படை குணங்கள். நிஸ் என்றால் அதற்கு அப்பாற்பட்டு என்ற அர்த்தம். திரிகுணா 3 குணங்கள். இந்த 3 குணங்களும் ஒருவித கட்டுப்பாடு. இந்த உணர்ச்சிகள் இப்படி வெளிப்பட்டால் இந்த குணம் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த 3 குணங்களில் எது தூக்கலாக இருக்கிறதோ, எது தூக்கலாக வெளிப்படுகிறதோ அதை ஒட்டியே ஒரு மனிதனின் குண இயல்பும் அமையும். கோபம் அதிகம் வருபவனை முன்கோபி என்கிறோம். சட்டென்று கோபம் வருவது முன்கோபியின் லட்சணம். இவன் அவசரப்படுபவன், இவன் ஆத்திரக்காரன், இவன் சாந்தமானவன், இவன் சோம்பேறி என்று அவரவர்களிடம் எந்த குணம் தூக்கலாக இருக்கிறதோ அது அவனுடைய இயல்பாக வெளிப்படும். இவ்வகையான அடிப்படை முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவள் அம்பாள். திரிகுணாத்மிகாவான அம்பிகை நிஸ்திரை குண்யாவாகவும் இருக்கிறாள். 3 குணங்கள் அவளிடமிருந்தே வருகிறது. ஆயினும் அவள் அதற்கு கட்டுப்பட்டவள் அல்ல. ஜெகத்தை தோற்றுவிப்பதற்காக 3 குணங்களை தன்னில் தாங்கி அதை வெளிப்படுத்துகிறாள். ரஜஸ், தமஸ், சாத்வீக குணங்கள் சிருஷ்டிக்கு தேவை. அம்பாளிடமிருந்து வந்தது. ஆயினும் அவைகள் அம்பாளை கட்டுப்படுத்தாது. இந்த 3 குணங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவள் அம்பாள். நிஸ்திரை குண்யாவான அம்பாளை வழிபட்டால் ந குரோதோ, ந சமாத்சரியம், ந லோபோ, நாசுபாமதிஹி என்று கூறுகிறார்கள். அதாவது ஃப்ரீ ஃப்ரம் ஆங்கர், free from jealousy, free from greed, and free from evil intentions. பக்தர்களை நற்குணவான்களாக மாற்றுகிறாள் என்பதே இந்த நாமத்தின் உள் கருத்தாகும். ஓம் நிஸ்திரை குண்யாயை நமஹ. அடுத்து பராபரா. பரா பிளஸ் அபரா. பரா என்றால் உன்னதமான தத்துவம். அபரா என்றால் அதற்கு எதிரான அர்த்தம் வருகிறது. அதாவது அம்பாள் பரா தத்துவமாக, உன்னத மேலான தத்துவமாக இருப்பவள். அதே நேரம் அபரா தத்துவமாக கீழ் இறங்கி அறியாமையின் வெளிப்பாடாக ஞானமற்ற தன்மையாகவும் இருக்கிறாள். அதாவது அம்பாள் ஞானத்தின் உயர்ந்த வடிவம். ஆனால் இதுவே சிருஷ்டி நிலையில் அவள் படைத்த மனிதர்களின் நிலையில் அவள் இறங்கி வரும்பொழுது அவளது உயரிய ஞானமானது கொஞ்சம் மட்டுப்படுகிறது. அதாவது அவள் படைத்த ஜீவர்களின் அஞ்ஞான மனம் கொண்டவளாகவும் இறங்கி வருகிறாள். அவர்களிடத்தில் அவள் இருக்கிறாள். ஸோ அம்பாள் பராவாகவும் உயர்ந்த ஞானமாகவும் அபராவாகவும் அஞ்ஞானமாகவும் இருக்கிறாள். பராபராயை நமஹ. மனிதர்களுக்கு சில நேரங்களில் பரம்பொருளை புரிந்து கொள்ள முடியாமல், அவளோடு நெருக்கமான பக்தியை காட்ட முடியாமல் சற்று தள்ளியே இருக்கும் தன்மை இருக்கும். இது அபரா நிலை. இது அபரா பக்தி எனப்படும். பரா என்பது பரம்பொருளை நன்கு உணர்ந்த பக்தி, பராபக்தி. மனிதர்களிடம் எந்த தன்மை எந்த நேரத்தில் வரும் என்று சொல்ல முடியாது. அம்பாளை முழுவதுமாக புரிந்திருக்காது, முழுதாக புரியாமலும் இருக்காது. அம்பாளை நம்பலாமா, நம்பக்கூடாதா, அனுகிரகம் செய்வாளா, செய்ய மாட்டாளா, சக்தி படைத்தவளா என்று இரண்டும் கெட்டான் பக்தி நிலை. பக்தி இருக்கும்,
ஆனால் இருக்காது. அதாவது தீவிர பக்தியோ முழுமையான நம்பிக்கை கலந்த பக்தியோ இருக்காது. மனிதனின் இந்த 2 நிலைகளிலும் அம்பாள் பக்தனோடு இருக்கிறாள். அவனுக்கு பூரண பக்தி இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத ஒரு பக்தி இருந்தாலும் 2 நிலைகளிலும் அம்பாள் பக்தனோடு இருக்கிறாள். அவனுடைய பராபக்தியிலும், அதாவது முழு நம்பிக்கை பெற்ற பக்தியிலும், அதற்கு முன் அவன் கொண்ட அறியாமை என்கிற அபராபக்தியிலும், அதாவது முழு நம்பிக்கை அற்ற நிலையிலும் அம்பாள் பராபரவாக அவனோடு இருக்கிறாள். முழு ஞான வடிவமும் அவளே, அறியாமையும் அவளே. ஓம் பராபராயை நமஹா. எந்த நிலையிலும் அந்த தான் படைத்த ஜீவர்களோடு அவள் இருப்பவள். தெய்வத்தின் மீது அவனுக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுதும் அவனோடு இருப்பவள். அவன் நம்பிக்கையற்று அரைகுறையான பக்தியின் மனநிலையில் இருந்தாலும் அம்பாள் அவனோடு இருந்து அவனுக்கு நம்பிக்கை ஊட்டுபவளாக இருந்து அனுகிரகம் செய்பவள், பராபராவாக அவனோடு இருப்பவள். பக்தி என்றால் என்ன? தெய்வத்திடம் காட்டும் அன்பு, தன்னை மீறிய ஒரு சக்தியின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை, அன்பு பாராட்டுவது, நன்றி பாராட்டுவது. தெய்வத்தை நினைக்கும் பொழுது தன் நிலை மறந்து சரணம் அடைவது. நான் என்பதே கிடையாது, எல்லாம் நீயே, பரம்பொருளே, பகவானே என்று சுக்ரீவ சரணாகதி, விபீஷண சரணாகதி. இதை பக்தி என்கிறோம். காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபச் சுடர் போல் புத்தி ஆடாது அசையாது, சிந்தை சிதறாது பகவானோடு அன்போடு வழிபடுவதே பக்தியாகும். பக்திமான் என்பது உள்ளத்திற்குள் ஆழ் மனதில் சதா பகவத் தியானம் நடந்து கொண்டே இருக்கும். ஆழ் மனதில் ஆண்டவனிடம் தன்னை ஒப்படைத்தல். இப்படி இறைவனின் சம்பந்தம் வந்ததும் சுத்தாத்மா ஆகிறான். அவனுக்கு சாந்தி கிடைக்கிறது, ஒழுக்கம் நிறைந்தவனாகிறான். இப்படிப்பட்ட பக்தன் நிச்சயம் முக்தியை அடைகிறான். கிருஷ்ண பிரேமி கூறுவார், பக்தி இல்லாத தானம், இதை செய்தவன் கர்ணன். பக்தி இல்லாத தபஸ், இதை செய்தவன் ஹிரண்யன். பக்தி இல்லாத ஆச்சாரம் உதங்க மகரிஷி, தாருகாவன முனிவர்கள். பக்தி இல்லாத வேத அத்தியனம் ராவணனுடையது. இதில் அவர்கள் செய்த காரியத்தில் அவர்களுக்கு பக்தி இல்லை. If no bhakti, all becomes காரியார்த்தம். மேல் சொன்ன யாவும் அல்ப பலனையே கொடுக்கும். அர்ஜுனன் இவற்றில் ஒன்றுமே செய்யவில்லை. தானமோ தபசோ ஆச்சாரமோ வேத அத்தியனமோ எதுவும் அவன் செய்யவில்லை. ஸ்டில் பகவான் அவனை தன் அருகிலேயே வைத்து கொண்டார். அர்ஜுனன் பக்தி ஒன்றினாலேயே பகவான் மனதில் இடம் பிடித்தான். எதை செய்தாலும் அவன் கிருஷ்ண பகவானை கேட்டுக்கொண்டே செய்தான். அவரையே நம்பினான், அவர் சொற்படி நடந்தான். இல்லையா? இதை நாம் ஆத்மார்த்த பக்தி என்று கூறுகிறோம். இதுவே பரா பக்தி ஆகும். அடுத்த நாம் சத்திய ஞானானந்த ரூபா, சத்தியத்தையும் ஞானத்தையும் கொண்டவள், எப்பொழுதும் ஆனந்த வடிவமாக இருப்பவள். ஆனந்தம் என்பது அடிப்படை பிறவி குணம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அடிப்படை குணங்களான அழுகையும் இருக்கும், அதனுடைய புன்னகையும் இருக்கும். இது இரண்டும் அடிப்படை குணம். அழுது தன்னுடைய தேவைகளை சாதித்து கொள்ளும், சிரித்து மற்றவர்களின் மனதை வசீகரிக்கும். ஆக ஆனந்தம் என்பது அடிப்படை பிறவி குணம்.
ஒருவனிடம் சத்தியமும் ஞானமும் அருள்பட்டுவிட்டால் வேறு எவற்றாலும் அவன் உணர்ச்சிகளை தூண்ட முடியாது. அமைதியின் வடிவமாகி இருப்பான். ஆனந்த நிலையில் இருப்பான். இது அம்பாள் அவனுக்கு செய்யும் அனுக்கிரகம். சத்யனா ஞானானந்த ரூபா தன்னுடைய பக்தர்களுக்கும் அந்த ஆனந்த நிலையை அருள்கிறாள். அடுத்த நாமம் சாமரஸ்ய பராயணம். சமமாக நினைத்து ரசிப்பதில் ஈடுபாடு உண்டு அம்பாளுக்கு. எல்லாவற்றையும் சமமாக வெறுப்பு இல்லாத தன்மை கொண்டவளாகிய ஐந்தொழில்களை புரிகிற போதும் எதிலேயும் விருப்பு கிடையாது, வெறுப்பும் கிடையாது அம்பாளுக்கு. இந்த ஜகத்தை படைப்பது, ஜகத்தை காப்பது, அதனை லயப்படுத்துவது, ஜகத் சிருஷ்டியை நடத்துவது, தனது பக்தர்களுக்கு அருள்வது என எல்லாவற்றையும் சமமாக, அனைவருக்கும் சமமாக அதை கொண்டு செய்யக்கூடியவள் சாமரஸ்ய பராயணா. கபர்தினி. கபர்தினி என்றால் ஜடாமுடி. சிவபெருமான் ஜடாமுடி கொண்டவர். கங்கையையும் நிலவையும் தன் ஜடைமுடியில் தரித்திருப்பவர், கபர்தியில் தரித்திருப்பவர். அவரின் பத்தினி அம்பாள். அம்பாளின் திருநாமம் கபர்தினி. அடுத்த நாமம் கலாமாலா. பல்வேறு கலைகளால், சிற்பக்கலையிலிருந்து நாட்டிய கலை, ஓவிய கலை, பாடுவது, கவிதை எழுவது என்று பல கலைகளாலும் ஆராதிக்கப்படுபவள். கலைகளின் ஆத்மா அவள். கலைகளால் அலங்கரிக்கப்படுபவள் அம்பாள். கலாமாலா. கலைஞர்கள் தங்கள் படைப்புகளை மாலையாக அம்பாளுக்கு சாற்றுகிறார்கள் என்ற அர்த்தம் கொண்டது கலா மாலா. அடுத்த நாமம் காமதுகே. ஆசைகளை, நேர்மையான ஆசைகளை அனுக்கிரகிப்பவள். காமரூபிணி. பக்தர்களிடம் ஏற்படும் ஆசைகளாகவே அம்பாள் இருப்பவள். பக்தர்கள் ஆசைப்படி உருவம் தாங்கிக் கொள்பவள். காமரூபிணி. 12 வயது இளம் மங்கை உருவம் பாலா திரிபுர சுந்தரியாக, கல்யாண கோலத்தில் குடும்ப தலைவியாக, அனுக்கிரகிக்கும் ராஜராஜேஸ்வரியாக, தவம் ஏற்றும் உருவத்திலும், மார்பளவே உள்ள காளி சுரூபமும், மண்டை ஓட்டை மாலையாக தரிக்கும் காளி ரூபத்தையும், ஜுவாலையே உருவமாக கொண்ட ஜுவாலாமுகியாகும். இப்படி பக்தர்கள் அவர்கள் விரும்பும் உருவில் வந்து அவர்களின் ஆசைகளை அனுக்கிரகிப்பவள் காமதுக், காமரூபிணியான அம்பாள். அடுத்து கலாநிதி. கலைகளின் பொக்கிஷம். அவரிடமிருந்தே அனைத்து கலைகளும் தோன்றின. கலாநிதி. காவிய கலா. காவியங்களில் பிரீத்தி உடையவள். ரசஜ்ஞா. ரச மனோபாவம். ஜ்ஞா அறிந்திருப்பது. பக்தர்களின் மனோபாவங்களை அறிந்தவள். ரசசேவதி. மனோபாவங்களை உருவாக்குபவள். புஷ்டா. பக்தர்களின் பக்தியால் செழித்து விளங்குபவள். புராதனா. புராதனமானவள், பல யுகங்களாக இருப்பவள். பூஜ்யா. பூஜைக்குரியவள். புஷ்கரா. பூரண அறிவு நிலையில் இருப்பவள். சிவனுக்கு புஷ்கர் என்கிற திருநாமம் உண்டு. லலிதாம்பிகை சிவனும் ஆனவள் என்கிற அர்த்தத்தில் இந்த நாமம் வருகிறது. புஷ்கரேக்ஷணா. புஷ்கர என்றால் தாமரைக்கு ஒரு பெயர். ஈக்ஷ என்றால் கண்கள். தாமரை போன்ற அழகிய கண்கள், அதாவது பார்வை உடையவள். பக்தர்களை ஈர்க்கக்கூடிய பார்வை படைத்தவள். புஷ்கர் என்றால் நீர் என்றும் அர்த்தம். இங்கு நீர் என்பதை கருணை என்று பொருள் கொள்ளலாம். கருணை மிகுந்த கண்களை உடையவள் புஷ்கரேக்ஷணா. பரஞ்சோதி. பூரண அதி உன்னத ஒளியானவள். அடுத்தது பரந்தாம. பரம் என்றால் உயர்ந்த, தாம என்றால் இருப்பிடம். உயர்ந்த இடத்தில்
மேன்மை பொருந்திய அதிஷ்டானத்தில் இருப்பவள் அம்பாள். பரமாணு மிக நுட்பமாக, சிறியதற்கும் சிறியதாக, அணுவிற்குள் அணுவாக, பரம அணுவாக இருந்து ரட்சிப்பவள். பராத்பரா உயர்ந்தவற்றுள் உயர்ந்தவள். பாசஹஸ்தா, பாச என்றால் பாசக்கயிறு, ஹஸ்த என்றால் கரங்கள். தன்னுடைய கரங்களில் பாசத்தை ஏந்தி இருப்பவள். நம்மை பந்தப்படுத்தி வைத்திருக்கும் கயிறு அவளிடத்தில்தான் இருக்கிறது. அவளிடம் நமக்கு ஒரு பாசத்தை ஏற்படுத்துகிறது. பாசஹந்திரி, ஹந்திரி என்றால் அழிப்பவள். லௌகீக லோகாயத்தமான வேண்டாத தீமை செய்யக்கூடிய அந்த ஆசைகளை விடச் செய்து அவளிடம் நம்மை லயிக்க செய்பவள். பரமந்திர விபேதினி, பிற மந்திரங்களை, விபேதினி என்றால் அழிப்பவள், அதாவது தீய சக்திகளின் மந்திர பிரயோகங்களை அழிப்பவள் அம்பாள் பரமந்திர விபேதினி. மூர்த்தா உருவம் தாங்கியவள். பக்தர்களுக்காக, அவர்கள் வழிபடுவதற்காக அவர்கள் நிர்மாணம் செய்யும் சிலைகளின் வடிவங்களில் இறங்கி தன்னை பிரதிஷ்டை செய்து கொண்டு அனுகிரகம் செய்து திருப்திப்படுத்துபவள் மூர்த்தா. அமூர்த்தா உருவமற்றவள். பரபிரம்மமாகிய அவள் உருவமற்றவள். வடிவம் என்று ஒன்று இல்லாதவள். இப்படி மூர்த்தாவாகவும் இருப்பாள், அமூர்த்தாவாகவும் இருந்து கொண்டு அனுகிரகிப்பவள் அம்பாள் மூர்த்தா. அமூர்த்தாயை நமக. இப்படி அம்பாள் விராட் ரூபாவாக, பிரபஞ்சமே தன் வடிவமாக கொண்டவளாக, எல்லா திசைகளிலும் தன்னுடைய முகத்தை நீக்கமற நிறைத்து கொண்டவளாக, அதே நேரம் மனிதர்கள் தன் பக்தர்கள் உள்முகமாக மனதுள் அவளை தியானிக்கும் பொழுது அங்கு ஆவிர்பவிப்பவளாக, பக்தர்களுக்கு உயிரை கொடுப்பவளாக, உயிர்களின் பிராணனாக இருப்பவள் அம்பாள். நிஸ்திரைகுண்யா, 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவளாக விளங்குகிறாள் அம்பாள். விருப்பு வெறுப்பற்ற தன்மையில் பக்தர்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் அனுகிரகிப்பவளாக இருக்கிறாள். அதே நேரம் ஜீவர்களின் ஞானத்தால் பெற்ற பக்தியிலும் அஞ்ஞானத்தினால் மேலோட்டமான பக்தி உடைய நிலையிலும் அம்பாள் அவர்களோடு இருக்கிறாள். பராபராயை நமக. பராபக்தியிலும் அபராபக்தியிலும் அவர்களோடு அம்பாள் இருக்கிறாள். அவனுடைய முழு நம்பிக்கை கொண்ட பக்தி நிலையிலும் அவனுடைய முழு நம்பிக்கை அற்ற நிலையிலும் அம்பாள் அவனோடு பராபராவாக இருந்து அவனை ரட்சிக்கிறாள். அப்படி ரட்சித்து அவனுக்கு சத்தியத்தையும் ஞானத்தையும் அருள் செய்கிறாள். பல்வேறு கலைகளால் அவள் ஆராதிக்கப்படுகிறாள். நேர்மையான ஆசைகளை அனுகிரகிப்பவள், பக்தர்களின் ஆசைகளாகவே இருப்பவள், அவர்கள் விரும்பும் உருவத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அருள் செய்பவள் அம்பாள். கலைகளின் பொக்கிஷம், பக்தர்களின் பக்தியால் செழித்து விளங்குபவள், மிக மிக புராதனமானவள், பல யுகங்களாக இருப்பவள், பூரண அறிவு நிலையில் இருப்பவள். அவளுடைய தாமரை போன்ற கண்கள் எப்பொழுதும் கருணை மிகுந்த வீக்ஷண்யத்தை பெற்றதாகும். மிக நுட்பமாக சிறியதற்கும் சிறியதான பரம அணு உருவத்தில் இருந்து ரட்சிப்பவள். தன்னுடைய கரங்களில் பாசத்தை ஏந்தி இருப்பவள். லௌகீக லோகாயத்தமான வேண்டாத ஆசைகளை விடச் செய்பவள். தீய சக்திகளின் மந்திர பிரயோகங்களை அழிப்பவளாகவும் இருக்கிறாள். உருவத்தை தாங்கியவள், உருவமற்றவளாகவும் இருந்து இந்த பிரபஞ்சத்தை
காத்து கொண்டிருப்பவள் அம்பாள். இத்தகைய அதிசய குணங்களை உடைய அம்பாளை வழிபட்டு நாமும் உய்வோம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. गुह्यातिगुह्य गोप्त्रीत्वं गृहणास्मत्कृतं जपं सिद्धिर्भवतु मे देवी त्वत्प्रसादान्मयि स्थिरा. ॐ श्रीदेव्यै नमः. ॐ श्रीमात्रे नमः. नारायणायेति समर्पयामि.